ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னையில இருந்து பகவத்கீதை 5வது அத்தியாயம் பார்க்க போறோம். பகவத்கீதா சாப்டர் 5 ஸ்லோகா நம்பர் 1 இன்னைக்கு பார்க்கலாம். அத்தியாயத்தினுடைய பேரு கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். கர்மயோகம் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லைங்களா? அதுதான் கர்மா. கர்மா மீன்ஸ் சம் ஆக்டிவிட்டி. அந்த செயல் கிருஷ்ண உணர்வுல எப்படி செய்யறது? கிருஷ்ண உணர்வில் செயல் அப்படிங்கறதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய பேரு. ஒரு செயலையும் எப்படி நான் கிருஷ்ண உணர்வுல செய்யறது அப்படிங்கிறதுக்கு உண்டான நமக்கு பெரிய சீக்ரெட்டே இதுல ரிவீல் பண்ண போறாரு பகவான். சோ இது எப்படி ரிவீல் பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்கிறாரு. அர்ஜுனருக்கு டவுட் வருது இப்ப. சோ 4th சாப்டர் ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறமா அவருக்கு டவுட் வருது. என்ன டவுட்ங்கிறத பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதயோர் ஏகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். அர்ஜுன வாச்ச, அர்ஜுனன் கூறினான், சந்நியாசம் துறவு, கர்மணாம் எல்லா செயல்களிலும், கிருஷ்ண கிருஷ்ணரே, புன மீண்டும், யோகம் பக்தி தொண்டு, ச மேலும், ஷம்சசி நீர் போற்றுகின்றீர், யத் எது, ஸ்ரேயக மிகுந்த நலனை தருவது, ஏதையோ இவை இரண்டில், ஏகம் ஒன்று, தத் அதை, மே எனக்கு, புரூஹி விளக்குவீராக, சுநிஷ்டிதம் தெளிவாக. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஆச்சாரியர் தேவத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணரே, முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. பொருளுரை பார்க்கலாம். பொருளுரை. பகவத்கீதையின் இந்த 5ஆம் அத்தியாயத்தில் வரட்டு மனக்கற்பனையை விட பக்தி தொண்டில் செயலாற்றுவதே சிறந்தது என்கிறார் பகவான். வரட்டு மனக்கற்பனையை விட பக்தி தொண்டு எளிதானது. ஏனெனில் இயற்கையிலேயே திவ்யமான இது ஒருவனை விளைவுகளில் இருந்து விடுவிக்கின்றது. 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றிய ஆரம்ப அறிவும் ஜட உடலில் அதன் பிணைப்பும் விளக்கப்பட்டது. புத்தியோகம் எனப்படும் பக்தி தொண்டின் மூலம் இந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறுவது எப்படி என்பதும் அங்கே விளக்கப்பட்டது. 3ஆம் அத்தியாயத்தில் ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதும் இல்லை என்று விளக்கப்பட்டது. 4ஆம் அத்தியாயத்தில் எல்லா விதமான யாக செயல்களும் ஞானத்தில் முற்று பெறுவதாக அர்ஜுனனிடம் கூறினார் பகவான். இருப்பினும் 4ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் பக்குவமான ஞானத்தில் நிலை பெற்று எழுந்து போரிடுவாயாக என்று அர்ஜுனனை அறிவுறுத்தினார் பகவான். இவ்வாறாக பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயலின்மையையும் ஒரே நேரத்தில் வலியுறுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனனை குழப்பி அவனது மன உறுதியை குலைத்து விட்டார். புலன்களால் செய்யப்படும் அனைத்து செயல்களையும் முற்றிலுமாக நிறுத்தி விடுவதே ஞானத்தின் துறவு என்று அர்ஜுனன் எண்ணிக்கொண்டு இருந்தான். ஆனால் பக்தி தொண்டில் செயலாற்றினால் செயல் நிறுத்தப்படுவது எங்கனம்? வேறு விதமாக கூறினால், அர்ஜுனனை பொறுத்தவரையில் செயலும் துறவும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாதவையாக தோன்றுவதால் சந்நியாசம் ஞானத்துடனான துறவு என்றால் எல்லா விதமான செயல்களில் இருந்தும் முழுமையாக விடுபட்டு இருப்பது என்று எண்ணுகிறான். முழு ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது செயலின்மைக்கு ஒப்பானது என்பதை அர்ஜுனன் அறியவில்லை போல தோன்றுகின்றது. எனவே செயலை முற்றிலும் துறந்து விடுவதா அல்லது முழு அறிவுடன் செயல்படுவதா என்று வினவுகிறான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு வந்த டவுட்டை தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கும் இல்லைங்களா? எப்படி வேலை செய்யணும்? கிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்றாரு? முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். செயல்கள் எல்லாம் துறக்கணும், சந்நியாசாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதுக்கப்புறம் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். அதே சமயத்துல வேலை செய்யணும் சொல்றீங்க, அதுவும் பக்தியோட வேலை செய் அப்படின்னு சொல்றீங்க.
இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த 2ல எது எனக்கு நன்மையை கொடுக்கும்? சோ அர்ஜுனர் ஒரு முறையும் பகவான் கிட்ட கேட்கும்போது, ஒரு முறையும் என்ன கேட்கிறாரு? எனக்கு எது பெஸ்ட்டோ அதை சொல்லுங்க. ம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அர்ஜுனனுடைய ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆகுறாரு இல்லைங்களா? சிஷ்யஸ்தே ஹம்சாதி மாம் துவம் பிரபன்னம். சோ அந்த ஸ்லோகாலயும் சொல்லுவாரு. எப்படி எனக்கு எது சிறந்ததோ அதே நீங்க சொல்லுங்க. ம். எச்ரேய ஷியான் நிஷ்சி தன்ப்ரூஹி தன்மே. எனக்கு எது சிறந்ததோ அதை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இப்ப இந்த ஸ்லோகத்திலயும் அதேதான் சொல்றாரு. எச்ரேய ஏத்தையோர் ஏக்கம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். நிச்சயமா எனக்கு சொல்லுங்க. எனக்கு எது பெஸ்ட்? எதுல இந்த 2ல எது பெஸ்ட் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ செயல்களை துறப்பதா இல்ல ஞானம் அப்படிங்கிற அந்த தளத்துல இருந்து செயலாற்றுவதா? இதுதான் அர்ஜுனருடைய கேள்வி இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல எல்லாம் என்னென்ன பகவான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் இங்க பிரபுபாத் வந்து கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து அர்ஜுனா விஷாட யோகா அவர் வந்து புலம்புறாரு. நான் எப்படி இந்த போரை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்புறாரு. யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த காரணங்களுக்காக நான் போர் புரிய விரும்பல அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு? தன்னுடைய ஆஹ் வில்லையும் அம்பையும் தூக்கி போட்டு உட்கார்ந்துக்கிறாரு. இல்ல கிருஷ்ணா, நான் வந்து போர் புரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்துல என்ன சொல்லி கொடுக்கிறாரு பகவான்? ஃபர்ஸ்ட் பேசிக்கலா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆத்ம ஞானம். அந்த ஆத்மாவை பத்தி சொல்லி கொடுக்கிறார். நீ நீ வந்து இந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. நீ இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அர்ஜுனருடைய வாதங்கள் எல்லாமே என்ன பேஸ்ல இருந்தது? பாடிலி பேசிஸ்ல தான் இருந்தது இல்லைங்களா? அதனாலதான் ஆத்மாவை பற்றிய ஆரம்ப அறிவும், ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உண்டான டிஃபரன்சஸ் அத பத்தியும் பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் எப்படி ஆத்மாவும் உடலும் எப்படி வந்து சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் பேசியிருந்தாரு செகண்ட் சாப்டர்ல. அதுக்கப்புறம் 3rd சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் என்டாங்கிள்மெண்ட் இந்த பௌதிக உலகத்துல இருந்து இந்த கண்டிஷன்டு சோலா இருக்கிற நம்ம எப்படி இந்த கண்டிஷனில இருந்து வெளியில வருது, கட்டுண்ட ஆத்மாவா இருக்கிற நம்ம எப்படி வெளியில வருது அப்படிங்கிறதுக்கு 3rd சாப்டர்ல என்ன சொல்றாரு? ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ ஞானம் அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல அவர் செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் 3rd சாப்டர்ல சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா 4th சாப்டர்ல என்ன சொல்றாரு? 4th சாப்டர்ல இந்த ஞானம் சோ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் அத்தியாயத்தில் எல்லா விதமான யாக செயல்களும் ஞானத்தில் முற்று பெறுவதாக அர்ஜுனனிடம் கூறினார் பகவான். நீ வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் எடுத்துக்கிறாரு. எல்லாமே இந்த ஞானம் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ அது ரிலேட்டடான அந்த நாலேஜ் மட்டும் அக்வயர் பண்ணிக்கிட்டா போதும், எந்த வேலையும் செய்ய வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வந்து ஹீஸ் டேக்கிங் ஃபார் கிராண்டட். சோ அப்படி நினைச்சுக்கிறாரு அர்ஜுனா. ஆனா அது கடைசியில என்ன சொல்லிட்டாரு பகவான்? 4.42ல உத்திஷ்ட, நீ எழுந்து போரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன கிருஷ்ணா, இவ்வளவு நேரம் நீங்க வந்து சந்நியாசம், அதாவது அந்த டிட்டாச்சா இருன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேலையே செய்ய வேண்டாம், ஞானம் அப்படிங்கிற அந்த தளத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையே செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து எந்திரிச்சு போர் புரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே அப்படிங்கிற அந்த சந்தேகம் தான் அர்ஜுனருக்கு. சோ இதை எப்படி பகவான் எப்படி சொன்னாரு, அர்ஜுனர் எப்படி புரிஞ்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. எங்க பிரபுபாத் ரொம்ப அழகா கொடுக்குறாரு. முழு ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது செயலின்மைக்கு ஒப்பானது என்பதை அர்ஜுனன் அறியவில்லை. சோ ஒரு ஆக்டிவிட்டி செய்யறோம், அத வந்து கம்ப்ளீட் நாலேஜ்ல நம்ம அந்த ஆக்டிவிட்டி செய்யும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா 3rd சாப்டர்ல,
ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? அதே அதே வந்து அர்ஜுனர் சரிவர புரிஞ்சுக்கல. முழு ஞானத்தோட இருக்கும்போது நம்ம அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணுவோம்? அது நமக்கான கர்மமா செய்ய மாட்டோம் இல்லைங்களா? பகவானுக்கு உண்டான பக்தி தொண்டாதான் அதையே செய்வோம். சோ அந்த சேவை அதுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்காக அதை இன்ஆக்ஷன்னு பகவான் சொல்றாருங்கிறத அர்ஜுனர் இங்க புரிஞ்சுக்கல போல இருக்கு அப்படிங்கறத இங்க பொருளுரையில பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ அர்ஜுனருக்கு புரியாமல்லாம் கிடையாது. நம்ம மேல இருக்கிற கருணை, சோ பக்தர் கிரேட் டிவோட்டி அவரு. அவருக்கு நம்ம மேல இருக்கிற கருணையினால நம்ம வந்து எங்க குழப்பம் அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனர் வந்து இந்த கேள்வியை கேட்கிறார். சோ அப்படியே ஒரு மாயைக்கு உட்படுத்தப்பட்ட மாதிரி சோ அந்த சில சமயங்கள் வந்து அர்ஜுனர் பேசுறார். சோ நமக்காக அந்த கேள்வி அர்ஜுனர் கேட்கிறார். சோ இந்த முழு ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது. சோ ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் எப்படி பண்ணணும்? இந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ் அக்வயர் பண்ணோம் இல்லைங்களா? பகவான் சொன்ன மாதிரி அந்த உன்னத அறிவு அதையே பேஸ் பண்ணி சோ அதே பேஸ் பண்ணி அதுக்குண்டான காரியங்களை செய்யணும். அதுதான் இந்த சாப்டர்ல பார்ப்போம். கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் எப்படி செயல்படுவது அப்படிங்கறத பகவான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. எனவே செயலை முற்றிலும் துறந்து விடுவதா அல்லது முழு அறிவுடன் செயல்படுவதா என்று வினவுகிறான் அர்ஜுனன். செயலை முற்றிலும் துறந்து விட முடியுமா நம்மளால? நான் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம ஹரே ஹரே அப்படிங்கிற சாண்டிங் மட்டும் சொல்லிட்டு பகவான் சொல்லிட்டாரு. நீ எப்பயுமே இந்த டிரான்ஸ்ஜெண்டல் நாலேஜ்ல இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால நான் இன்னையில இருந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா நம்மளால? ஆத்மாவால செய்யாம இருக்க முடியுமா? எஸ் மதர். முடியாது. எஸ். சோ நம்மளால முடியாது. அதையும் பகவான் முன்னாடியே சொல்லிட்டாரு இல்லைங்களா? 3.5ல 3.5 பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. நகி கஷ்டித் க்ஷணம் அபி ஜாது திஷ்டத் ய கர்மகிருத் காரியத்தே ஹ்யவஷ கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணை. நகி கஷ்டித் க்ஷணம் அபி ஒரு க்ஷணம் கூட இந்த ஆத்மாவால எந்த வேலையும் செய்யாம இருக்க முடியாது. பகவானுக்கு தெரியும் நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது, நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த ஆத்மாவால ஒரு க்ஷணம் கூட எந்த வேலையும் செய்யாம இருக்க முடியாது. சோ அப்ப செய்யணும் அப்படின்னா அந்த அந்த செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் இந்த சாப்டர்ல பகவான் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. சோ அந்த அர்ஜுனனுக்கு உண்டான கேள்வி இது வந்து நிறைய பேர் வீட்டுல நினைக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க வந்து ஹரே கிருஷ்ணால சேர்ந்துட்டாங்க, இவங்க வந்து பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மகாமந்திரம் சான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே இவங்க வந்து சன்னியாசியா தான் இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியில போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த சாப்டர் படிச்சாங்கன்னா தெளிவு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்த்ததுல ஏதோ டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா? ஒன்லி கொஸ்டின் ஆஃப் அர்ஜுனா தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த கேள்வி உங்களுக்கும் யாருக்காவது இருந்ததா?